Hello everyone, welcome to All in One channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard mathsல important problem 5 marks sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 5.1 எக்ஸசைஸில் ஒரு குவாட்ரிலேட்டர் சம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதே மாடல் ஃபாலோ பண்ணி ரிமைனிங் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்போ அதுலேயே ஏ அவங்க கொடுத்துருவாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸில் வந்து எய்தர் எக்ஸ் இல்லைன்னா ஒய் குவாட்ரன்ட்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி வரும். ஓகேவா? அதை இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேல்யூ வந்து அவங்க ஜென்ரலாக கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட ஏரியா கொடுத்துட்டு நம்ம கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, the points collinear relevant problem. The points which is exercise number 5.1 seventh sum. ஓகேவா? The points A, B, C are collinear and A plus B is equal to 1, then find A and B. ஓகே, A and Bன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கும். ஓகேவா? A and Bன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, மேத்ஸில் ரெண்டு வேரியபிள்ஸாக கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ரெண்டு அன்னோன் வேரியபிள்ஸாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ கொஸ்டினை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அப்போ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எய்தர் எலிமினேஷன் மெத்தடில் அல்லது சப்ஸ்டியூஷன் மெத்தடில், ஓகேவா, எய்தர் ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி போத் ஏஎன்பியை நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது பார்த்தா எலிமினேஷன் மெத்தட் தான். ஸோ நம்ம வே ஆஃப் சம் வந்து இப்படி தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோன்னா we can find both A and B. ஸோ அப்போ அதுக்கு தான் அந்த ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டும் என்ன சொல்லிட்டாங்க, கொலினியர். நம்மளுக்கு நல்லா தெரியும் 3 பாயிண்ட்டும் வந்து கொலினியர் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அது என்னவா வரும்னா 0. சரியா? அப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம கொலினியர்னு சொன்னதுனால இதோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது அப்போ 0. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இன்னொரு ஒரு ஈக்குவேஷனோட கம்பைன் பண்ணி எலிமினேஷன் மெத்தடில் ஏஎன்பி கண்டுபிடிக்கும். ஓகேவா? சரி, சொல்லியிருக்கிற ஐடியா எப்படி நம்ம போட போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி போடணும் சொல்யூஷன். ஓகேவா? கொடுத்துருக்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் கொலினியர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஷார்ட்டாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0 எழுதினாதான் மட்டும் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆஃப் பாயிண்ட் அப்படி எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டு, அடுத்து பி, அதுக்கடுத்து சி, அகெயின் ரைட் ஏ. ஓகேவா? எழுதி முடிச்சிட்ட பிறகு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த சைடு ஈக்குவல் டு 0. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்கிறோம், கொலினியர்னா அதுக்கு 0 தான். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இங்கே இருக்கிற 1/2 டிவைடில் இருக்குது, அங்கே அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளைல மாறிடும். ஸோ டிவைடட் பை 2 பிகம்ஸ் மல்டிப்ளை பை 2. ஸோ 0 மல்டிப்ளை பை 2 அப்படின்னா அதுவும் என்னது 0 தான். சரி, மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறத அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், சைன் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு
மைனஸ் திரும்ப கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணனா இந்த டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே லைக் டேர்ம்னு பார்க்கும்போது மூணுமே வெவ்வேறு டேர்ம் தான். ஏபி வெவ்வேறு வேரியபிள் கான்ஸ்டன்டாக இங்கே இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்னோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எல்லாமே அன்ஈவன் டேர்ம்ஸாக இருக்குது, அன்ஈவன் வேரியபிள்ஸாக இருக்கிறதுனால. ஸோ மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா -9 -4b -15. ஸோ இப்போ நான் லைக் டேர்ம் செக் பண்ணும்போது மைனஸ் ஏ டேர்மில் 2 பேர் இருக்காங்க, பி டேர்ம்லேயும் 2 பேர் இருக்காங்க, கான்ஸ்டன்ட்டில் இவங்களும் இருக்கு. ஓகேவா? ஸோ 9ஐயும் 3ஐயும் சேம் சைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நைன் + 5 14 அண்ட் 4ஐயும் 3 ஆட் பண்ணால் 7 சேம் சைன். ஸோ 7 போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு. 36 15 டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணி வேறு நம்ம சைன் போட்டு 21. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நெகட்டிவ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால டிவைடட் பை -7 போடுவோம். ஏன் -7 சூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் டிவிசிபிள் பை 7. ஸோ ஐம் சூஸிங் மைனஸ் போக வைக்கணும். அண்ட் எல்லாமே 7 டிவிசிபிள் ஆனால் 7 எடுத்தாச்சு. டிவிசிபிள் பண்ணணும் அப்படின்னா 2 times 14 வரும். ஸோ 1 time 1, 21 3 times. ஸோ சைனால் மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இயர் நெகட்டிவ் அப்படி மாறும், சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த -3 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா +3. ஓகேவா? நான் கிவன் ஈக்குவேஷனும் எடுத்து எழுதிட்டேன். இப்போது என் டார்கெட்டான ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, கிவன் ஈக்குவேஷனும் இருக்குது. ஸோ 2 ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தடில் அதை சால்வ் பண்ணி ஏஎன்பியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. சால்விங் 1 and 2 எடுத்து எழுதிட்டு இது அப்படியே நம்ம கேன்சல் ஆகணும். ரெண்டுத்துலேயும் பிபி இருக்குது, கேன்சல் ஆகணும்னா சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுறோம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். 2a ஏ போயிடுச்சுன்னா a, 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ a2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச a = 2 இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + b = 1. ஸோ b = 1 - 2 = -1. ஓகேவா? சரி பார்க்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சேன். எதில் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ ஏயோட வேல்யூ டு b = -1. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. திஸ் இஸ் ஆல்சோ an important 5 marks sum. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். I think you all understood this problem. So thank you students. Please subscribe my channel.